இந்த தீபாவளிக்கு இதுதான் ட்ரெண்ட். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் எத்தனை கோணம் எத்தனை பார்வை நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது ஜெனிஃபர் வில்சன். குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்திற்கு மொபைல் போன்களே காரணமாக உள்ளது என உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் எளிதாக அனைவர் கைகளிலும் கிடைக்கும் மொபைல் போன்களால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக அவர் கூறியிருக்கிறார். ஆபாச படங்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, இதற்கு காரணமானவர்கள் மீது என்ன தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அனைத்து தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் களைந்துவிட்டு கற்காலத்திற்கு சென்றுவிட்டால் மட்டும் குற்றங்கள் குறைந்துவிடுமா? தொழில்நுட்பங்களை முறையாக பயன்படுத்த சட்டம் தேவையா அல்லது அதனை ஒழித்து விடுவதுதான் வழியா? விவாதிக்கலாம். இன்றைய எத்தனை கோணம் எத்தனை பார்வை நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்களும், சமூக ஆர்வலர் பம்மல் ஸ்ரீனிவாசன் அவர்களும், தொழில்நுட்ப வல்லுநர் சிபி அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நாம் விவாதத்தை தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சாந்தகுமாரி மேடம், முதல்ல உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். குற்றங்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நாம் இப்படி விவாதிப்பது என்பது ஒருபுறம் இருக்க, பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களேதான் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இன்றைக்கு உத்தரப்பிரதேச அமைச்சர் பேசியிருக்கிறார். மொபைல் போன்கள் தான் குழந்தைகள் மீதான குற்றங்கள் நடப்பதற்கோ அல்லது குழந்தைகள் குற்றம் புரிவதற்கோ காரணம் என்பது போல. ஏற்கனவே முலாயம் சிங் யாதவ் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது ஒரு பெண்ணை 4 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து விட்டார்கள் என்பதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒருவர் செய்திருப்பார், மற்றவர்கள் வேடிக்கை பார்த்திருப்பார்கள் என்பது போன்ற பொறுப்பற்ற பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த ஒரு குறிப்பிட்ட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொறுப்பற்ற கருத்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை தாண்டி ஒரு பெரிய விஷயமா நான் வேற பார்க்கல. உண்மையிலேயே பொறுப்பற்ற விஷயம்ங்கிறத ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவர் சொல்றாரு, ஆமாம், ஆபாசமான நிகழ்வுகள்லாம் பார்த்து பார்த்து பசங்க இதெல்லாம் கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த மொபைல் போன் வர்றதுக்கு முன்ன குற்றங்களே இல்லையா, குழந்தைகள் குற்றச்செயலில் ஈடுபடவில்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சட்டங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இப்ப ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்க பாருங்க, ஜேஜே ஆக்ட் என்று சொல்லப்படுகிற அந்த சட்டத்தினுடைய மூல சட்டம் உட்பட பல ஆண்டுகளுக்கு முன்னராகவே வந்திருக்கிறது. ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்துருச்சு. நிறைய சட்டங்கள் பெண்களை குற்றங்களில் இருந்து காப்பாற்றுவதற்காக அல்லது குழந்தைகள் இப்படிப்பட்ட குற்றங்கள் நிகழ்வுகள்ல பங்கேற்கிற பொழுது அவர்களுக்கு என்ன விதமான தண்டனை கொடுக்க வேண்டும், சீர்திருத்த வேண்டுமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பேசியிருக்காங்க. அப்படிங்கும் போதே எப்ப ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அதற்கான தேவை ஏற்படுகிற பொழுது அந்த தேவையை வைத்து சமூக ஆர்வலர்கள் நிர்பந்தப்படுத்துகிற பொழுதுதான் இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாகவே இப்படிப்பட்ட சட்டங்களுக்கு நிர்பந்தம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கான தேவை அங்கே இருந்திருக்கிறது. எனவே மொபைல் போன் இல்லாமலே கூட பல நாட்களில் பிரச்சனைகள் வந்திருக்கிறது. குழந்தைகள் குற்றவாளிகளாக இருந்திருக்கிறார்கள். எனவேதான் இளம் சீர்திருத்த பள்ளி என்கிற பள்ளிகளை நாம் எல்லா நாடெங்கும் பல இடங்களிலே நாம் உருவாக்கி இருக்கிறோம். பொதுவாகவே இப்ப நான் பாக்குற ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை பலர் விதைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அது அரசியல் சார்ந்தவர்களும் சரி, அரசியல் சாராதவர்களும் சரி, மதத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்பவர்களும் சரி, எல்லாருமே தகவல் தொழில்நுட்பம் தான் அத்தனைக்கும் காரணம்னு அதை ஒன்ன மட்டும் டார்கெட் பண்ற ஒரு பணியில ஈடுபட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு அம்சம். அல்ல, சில குறைகள் வருகிறது என்றால் அந்த குறைகள் எங்கே என்று பார்க்க வேண்டும், அதை களைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அதை விட்டு இல்ல இனிமே போனே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்க ஒரு விளம்பரத்தை தொலைக்காட்சிகள்ல பார்த்திருப்பீங்க. ஒரு கிராமத்துல முக்காடு போட்டு இருக்கக்கூடிய வீட்டை விட்டு வெளியே வராத பெண்கள் கூட
அவர்கள் அந்த மொபைல் போன் மூலமாக படித்து பட்டம் பெற்று அறிவை விருத்தி செய்கிற விசாலமான பார்வையுடையவர்களாக தங்களை மாற்றிக்கொள்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்திருக்கீங்க. அப்படி இந்த செல்போன்கிறது அறிவை பெருக்குவதற்கான தேடலுக்கான ஒரு அடிப்படை விஷயமாக களஞ்சியமாக இருக்கிறது. சில நேரங்களில் தொடர்பு கொள்வதற்கு, அப்பா நான் இங்க இருக்கேன், ராத்திரி லேட் ஆயிடுச்சு, நீ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நில்லு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல முடியுது. ஒரு மாணவிக்கு அது பாதுகாப்பு அவசியமா இருக்கு. ஸ்ட்ரைக்கு இந்த இடத்துல வந்து என்னால வர முடியாத ஒரு சூழ்நிலை, எப்படியாவது வந்து என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு பெற்றோருக்கு சொல்ல. ஆக பல விதங்களிலே இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக வந்திருக்கக்கூடிய இந்த செல்போன்கள் கட்டாயம் நமக்கு எல்லாம் அவசியமான ஒன்று. ஆனால் இதை மட்டுமே அடிப்படையாக சொல்லுவது என்பது மீண்டும் மீண்டும் ஒரு பழமைவாத சிந்தனையோடு மக்களை பின்னோக்கி இழுத்துச் செல்வதற்கு சமமாக நான் கருதுகிறேன். நிச்சயமா ஸ்ரீனிவாசன் சார், நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு வந்து மொபைல் போன்களால் குற்றம் அதிகரித்திருக்கின்றன என்று ஒருவர் சொல்லும் பொழுது, நிறைய இன்றைக்கு மொபைல் போன் மூலமாகத்தான் ஆபாச படங்களை பார்ப்பதும் இது போன்ற படங்களை பரிமாறிக்கொள்வதும் அதிகரித்திருக்கிறது. இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி நாம் யோசிப்பதற்கு முன்பே இன்றைக்கு அனைவருக்கும் அந்த தொழில்நுட்பம் என்பது கைகளில் உள்ளங்கைகளிலேயே இருக்கிறது. இது வந்து பிற்போக்குத்தனமானது, இதை தடை செய்ய முடியாது அப்படின்னு சாந்தகுமாரி மேடம் சொன்னா கூட இதை எப்படி வந்து நாம் பயன்படுத்துவது என்றே தெரியாத ஒரு நிலையில தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது குற்றம் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமா ஏன் நம்ம சொல்லக்கூடாது? இல்ல, அவர் உத்தரப்பிரதேச அமைச்சர் வந்து என்ன சொன்னார்னா, செல்போனை தடை பண்ணணும்னு சொல்ல அவர் சொன்ன கருத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பாலியல் சார்ந்த குற்றங்களுக்கு, பல்வேறு குற்றங்களுக்கு வந்து இந்த செல்போன் மட்டும் காரணம்னு சொல்ல, செல்போன் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. செல்போன் ஒரு காரணமா இருக்கலாம், அல்லது ஆடை ஒரு காரணமா இருக்கலாம், மது ஒரு காரணமா இருக்கலாம். ஆடை விஷயத்துல அவரால் இருக்கவே முடியாது, அவருக்கு தூக்கம் வராது. ஆடையை பற்றி பேச ஸ்லீவ்லெஸ் காரணமா இருக்கலாம். ஒரு காலத்துல மனிதர்கள் ஆடையை போடுகிற பர்முடாஸ் பல்வேறு காரணமாக இருக்கலாம். அதனால பல்வேறு காரணங்களுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, செல்போன்கள் வந்து பயன்படுத்துறது ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. முதல்ல செல்போன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செல்போன் வந்து ஒரு சாதாரண செல்பேசி தான் இருக்கும். அதுல எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கிடையாது. போன் பேசுவாங்க, ஆன் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, அவ்வளவுதான் இருந்தது. விஞ்ஞான வளர்ச்சி, செல்போன் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை, மாற்றுக்கிறது கிடையாது. விஞ்ஞான வளர்ச்சி காரணமா இப்ப அந்த ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் பல்வேறு வசதி உள்ள போன், இன்டர்நெட்டை பயன்படுத்துறது, இந்த ப்ளூடூத், அதுக்கப்புறம் இந்த மெமரி கார்டு, பல்வேறு வசதிகள் வந்திருக்கு. யார் அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்த வசதிகளை ஒரு 10 வயதிலிருந்து 20-25 வயது உள்ளவங்க தான் இந்த போனை வந்து முழுமையா பயன்படுத்த தெரிஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா 35-40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இதை முழுமையா பயன்படுத்த நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா ஒரு வச்சிருப்பாங்களே தவிர அவங்களுக்கு இதை முழுமையா பயன்படுத்த ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனா இந்த போனை முழுமையா யார் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, 10 வயது, நான் சொல்ற 10 வயதுன்றது சொல்ல, அது கீழே கூட சொல்லலாம், 10 வயதுல இருந்து 15 வயது 20 வயதுக்குள்ள இருக்கிற மாணவர்கள் தான். அவங்க ஒரு ஏதாவது லாக் ஆனா கூட குழந்தைகிட்ட தான் கொடுத்து இது எப்படின்னா தெரியலேன்னு சொல்லி தான் பெற்றோர்கள் கேட்கறத பல இடங்களை நம்ம பார்க்கிறோம். ட்ரெயின்ல போகும்போது பார்க்கிறோம். அப்போ அந்த குழந்தைகள் தான் அதை நல்லா அதிகமாக பயன்படுத்துறாங்க. இந்த இன்டர்நெட் போன்ற வசதிகள் மேடம் சொன்ன மாதிரி கல்வி வளர்ச்சிக்காக இருக்கு. இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா பல்வேறு, அதாவது ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு இந்த ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் நெட்டை பார்த்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய பள்ளி குழந்தைகள்லாம் பண்றதை நானும் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருக்க ஹோம்ஒர்க்கே மொபைல் போன்ல தான் சார் வருது. அப்படிதான் SMS தான் வருது. குழந்தைகள் என்ன பண்றாங்க, அதே மாதிரி இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் அளவுக்கு வச்சிருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கு. சில பள்ளிகள் பாத்தீங்கன்னா, பெரிய பள்ளிகள், இந்த பத்மா சதுரி, SBOA, சர்ச் பார்க்கலாம், அந்த மாணவர்களுக்குள்ள குறிப்பிட்ட குரூப் மாணவர்களுக்குள்ள ஒரு குரூப் மாதிரி வச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஸ்கேன் பண்ணி அதுலயே போட்டோ எடுத்து அதை அப்படியே அனுப்புறாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணால பாக்குறோம். அது விஞ்ஞான வளர்ச்சி. அது எல்லாரும் காப்பியும் அடிக்கிறாங்க. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா கூட அது மூலியமா தான் அனுப்புறாங்க. அது வந்து விஞ்ஞான வளர்ச்சின்றது கல்வி வளர்ச்சிக்காகவும் மாணவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துறது யாருமே மறுக்கல. கண்டிப்பா அது பயன்படுத்தப்படணும். ஆனால் அவர் சொன்னது வந்து கண்டிப்பாக தவறான கருத்துல அவர் சொல்லல. அவர் அசம் கான் அவர்கள் சொன்ன கருத்து வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காருன்னா, இதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாலியல் வன்முறைகளுக்கு 3 விஷயம். ஒன்னு, இந்த மெமரி கார்டு. இந்த மெமரி கார்டு வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த மெமரி கார்டு வந்து எந்த கல்வி சார்ந்த ஸ்கூல்ல லெக்சரையோ இல்ல ஏதாவது பாட சம்பந்தப்பட்டது மெமரி கார்டுல போட்டு எந்த மாணவரும் வச்சுக்கிறது கிடையாது. மெமரி கார்டுல திரைப்பட பாடல்கள், திரைப்பட படங்கள் தவிர இந்த மாதிரி ஆபாச படங்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள். நான் என்ன கேக்குறேன், மொபைல் போன்ல ஒரு ஆபாச படத்தை பார்த்த உடனே எங்க பாலியல் குற்றம் செய்யலாம் எல்லாம் தேடி போயிட்டு இருக்காங்களா? என்ன இது? இல்ல அதாவது அதுதான் அடிப்படை காரணம்ன்ற. அதாவது அடிப்படையான காரணம் என்னன்னா, இந்த நவீன வசதியுள்ள இந்த போன்கள் வந்து இது மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு அதுவும் ஒரு காரணம்ன்றத யாருமே மறுக்க முடியாது. அதுக்காக போனை பயன்படுத்தாதீங்க,
போன் வேண்டாம், செல்போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்ல வரல. ஆனால் அந்த செல்போனும் ஒரு காரணம். இது யாரும் மறுக்க முடியாது. மொபைல் போன்கள்ல இது போன்ற படம் கிடைக்குதுன்னா அன்றைக்கு இன்னும் நம்ம பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கும்போது அது ஒவ்வொரு வடிவத்துல இருந்தது. ஒரு காலத்துல புத்தகங்கள்ல வந்துட்டு இருந்தது. அதை சின்ன புள்ளி உங்களுக்கு சொல்றேன். 2003ல 17,819 இந்த குற்றங்கள் தான் பதிவாயிருக்கு, சிறார் வந்த குற்றங்கள். 2013ல 31,725. நீங்க பாத்தீங்கன்னா இந்த செல்போன், இந்த ஆண்ட்ராய்டு வளர்ச்சி காரணமா கிட்டத்தட்ட 2 மடங்கு அது ஆயிருக்கு. அப்ப செல்போன் எல்லாம் தடை பண்ணிட்டா மறுபடியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன காலகட்டம் இருக்கு இல்லையா, 2003ல இந்தியாவிற்குள்ள எவ்வளவு பேர் செல்போன் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பையும் நீங்க இதுல சொல்லிருக்கணும். ஒப்பீட்டு பார்வையில பார்க்க போனால் இன்றைக்கு செல்போன் இல்லாதவங்களே இல்ல. அமெரிக்காவில ஒரு ஏர்போர்ட்ல இறங்குற அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆபீசர் என்ன பார்த்து கேக்குறாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருக்கீங்க, எத்தனை பேர் வாட்ஸ்அப்ல இருக்கீங்க, இந்தியா தான் டாப் லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு டெலிபோனுடைய எண்ணிக்கை என்பது பெருகி இருக்கு. நம்ம அத்தனை பேர் யூஸ் பண்றோம். நீங்க அப்படித்தான் குற்றங்களும் பெருகுது. இது மட்டும் காரணம் சொல்ல வரல, இது பல்வேறு காரணங்கள். அப்படின்னா நீங்க சரி நம்ம பேசலாம், அது குறித்து பேசலாம். சிபி சார் நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு தொழில்நுட்பம் என்பது அவர் ஸ்ரீனிவாசன் சார் சொன்னது போல குழந்தைகளுக்கு தான் அதிகமா தெரிஞ்சிருக்கு. நம்ம வீட்டு பெரியவர்கள் கூட குழந்தைகள் கிட்ட தான் மொபைல் போனை கொடுத்து என்ன இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லு, அந்த பேரை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி கொடு, அவங்களுக்கு இந்த போட்டோவை அனுப்பிடு அப்படின்னா நம்ம சொல்லும் பொழுது நம்ம தான் குழந்தைகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த டெல்லியில 2 சம்பவங்கள் நடந்தது. குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. இதுக்கு காரணமே மொபைல் போன்கள் தான். இந்த அடிப்படையில தான் அந்த அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. நீங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? உண்மையில மொபைல் போன்களுக்கும் இது போன்ற குற்றங்களுக்கும் தொடர்பு இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது முதல்ல அந்த சின்ன பசங்க தான் செல்போன் யூஸ் பண்றாங்க, நல்லா ஸ்ட்ராங்கா. அது தேடுற வயசு. அவங்க பல விஷயங்கள் அந்த வயசுல கத்துட்டு இருப்பாங்க. 40 வயசுக்கு மேல அறிவு மங்கிரும். நம்ம புதுசா எதையுமே கத்துக்க மாட்டோம். சோ புதுசா ஒரு குழந்தை பார்க்கும்போது தான் அது பொம்மை ரொம்ப டேமேஜ் பண்றீங்க. இல்ல 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 நான் என்னையும் சேர்த்தே தான் சொல்றேன். 30 வயசுக்கு 40 வயசு ஆகலையே வச்சுப்போம். இன்னும் நல்லா இருக்கு. பொதுவா நம்ம நம்மளோட தேடல் கம்மியாகும். சின்ன குழந்தைங்க தேடல் அதிகமா இருக்கும். சோ அந்த வயசுல அவங்க பல விஷயங்களை தேடுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நீங்க செல்போனை நம்ம வேணா மேனுவல் பார்த்து படிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா சின்ன குழந்தைங்க நிறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க. சோ அந்த காற்றாற்று வெள்ளம் போல இருக்கிற அந்த பீரியட எப்படி ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் பாயிண்டே ஒழிய கம்ப்ளீட்டா அதை நிப்பாட்டணும் அப்படிங்கறது கிடையாது. சோ அது பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கடுத்து இவர் சொல்லியிருக்கிற அந்த இப்ப அமைச்சர் சொல்லியிருக்கிற அந்த இது சம்பந்தமா சோ அது ஒரு அன்சைன்டிபிக் அப்ரோச். நீங்க ஒரு பேப்பர்ல இப்படி வந்திருக்கு, அதாவது ஒரு சயின்டிபிக் ஜேர்னல்ல இந்த மாதிரி வந்திருக்கு, இல்ல இந்தியால இருக்கிற கிரைம் ரேட்டையும் மொபைல் போனோட இன்க்ரீஸையும் கார்லேஷனை வச்சு நான் இப்படி கண்டுபிடிச்சிருக்கேன். சோ நம்ம இப்ப ஹங்கர்னா இவ்வளவு இந்த கார்லேஷன் படி எனக்கு இப்படி வந்திருக்கு, கிரைம் ரேட் இப்படி இருக்கு அப்படின்ற சொல்ற மாதிரி. சோ எந்த கார்லேஷனுமே இல்லாம அவருக்கு கிடைக்கக்கூடிய பல தகவல்கள். சோ இப்ப அன்னைக்கு அவருக்கு தோணி இருக்கு சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி தான் இப்ப எல்லாம் எடுத்துக்க வேண்டி இருக்கு கருத்துக்களை. நீங்க ஏன்னா இப்ப மொபைல் போனுங்கிறது ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து பிரதமர் அமெரிக்காவுக்கு போய் இளைஞர்களுக்கு முன்னாடி இருக்க பிரதான பிரச்சனை ஆண்ட்ராய்டா ஆப்பிளா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மொபைல் போன் தான், மொபைல் போன்ல என்ன ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்றதான் பிரதான பிரச்சனையா அவர் சொல்றாரு. ஏன்னா வேற பிரச்சனை எல்லாம் பேசினா அவர் அங்க டிக்கெட் வாங்கிடணும், அதனால அவர் சைட் ட்ராக்ல போயிறாரு. அதான் விஷயம். சோ மொபைல் போனுங்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்தியால மொபைல் போனோட பெனிட்ரேஷன் எவ்வளவு இருக்கு, இன்டர்நெட்டோட பெனிட்ரேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும். நம்ம பொத்தாம்பதோ நம்ம ஒரு அர்பன் ஆர் செமி அர்பன் ஏரியால இருந்துட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது. சோ இந்தியால நீங்க ரூரல் ஏரியால எவ்வளவு தூரம் பெனிட்ரேட் ஆயிருக்கு, ரூரல் ஏரியால பெனிட்ரேஷன்ல நீங்க வாட்ஸ்அப் எவ்வளவு தூரம் பெனிட்ரேட் ஆயிருக்கு, இல்ல பேஸ்புக் எவ்வளவு தூரம் பெனிட்ரேட் ஆயிருக்குன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான கருத்தை வைக்கலாம். இல்லாட்டி நீங்க எப்பயும் போல சொல்ற மாதிரி ஆடையினாலதான் பிரச்சனை, இல்ல ஷார்ட்ஸ் கம்மியா போடுறதுனாலதான் பிரச்சனை, நம்ம அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கலாம். சோ சயின்டிபிக்கா அனலைஸ் பண்றதுங்கிற ஒரு விஷயம், அன்சைன்டிபிக்கா ஃபேக்ட் சொல்றது. இன்னொரு விஷயம் இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப செல்போன் கூடிட்டதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் கூடிடுச்சு அப்படின்னா நீங்க USA, யூரோப்பியன் யூனியன் ஆர் ஃபார் தட் மேட்டர் சுவிட்சர்லாந்து இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் ஆர் ரீஜன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் 90 to 95% ஆஃப் இன்டர்நெட் பெனிட்ரேஷன் ஆர் செல்போன் பெனிட்ரேஷன் அவங்க வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்க இடத்துல அதோட கார்லேஷன் எப்படி இருக்கு? அப்ப கம்ப்ளீட்டா இங்க 100% கூடிருச்சு, 100% உங்களுக்கு செக்ஷுவல் வயலன்ஸும் அசால்ட்டும் இருக்கா?
சோ அது ரெண்டுத்துக்கும் ஒரு சயின்டிபிக்கான அப்ரோச் இல்லாம இருக்கிறது வந்து அது நியாயம் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு வந்து நீங்க வந்து இந்த மெமரி கார்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா செல்போன்லயும் மெமரி கார்டுங்கிறது இருக்கு. சோ நீங்க வந்து அது ஒரு சிஸ்டமிக்கா இருக்க ப்ராப்ளம என் செல்போன்ல இருக்க மெமரி கார்டோட நம்ம வந்து அதை அடைச்சிட முடியாது. சோ இது அவரு ஆங்கிள் இருந்து அவர் சொல்லியிருக்காரு, அது அவரோட கருத்து, அவர் அதை சொல்றதுக்கான நியாயம் இருக்கு. பட் அதுல உண்மை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரி, அதாவது ஒருவேளை வந்து மொபைல் போன் மூலமாக ஆபாச படங்கள் பார்க்கப்படுகிறது என்றால் கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் எப்படி நடக்கின்றன அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம உங்க கருத்துல இருந்து நான் எடுத்துக்கிறேன். மேடம், நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு பல குற்றவாளிகள் இல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் நீங்க பாக்குறீங்க. பொதுவாக இந்த சிறுவர்கள் மீதான ஒரு குற்றம், பாலியல் குற்றம் நிகழ்த்தப்படும் பொழுதும் அல்லது சிறுவர்கள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடும் பொழுதும் நீதிமன்றங்கள் அதில் சிறப்பு கவனம் செலுத்துகின்றனவா? அது போன்ற வழக்குகள் எப்படி அணுகப்படுகின்றன அப்படின்னு சொல்லுங்களேன். நீதிமன்றங்கள் சிறப்பு கவனம் எடுத்திருக்குங்கிறது தான் உண்மை. ஆனா அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். இப்போ இந்த குழந்தைகள் வந்து அதிகம் பேர் பாலியல் வன்புணர்ச்சி குற்றங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பசங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு ஒரு பொண்ணை, ஒரு சின்ன குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கிய ஒரு அவல சம்பவத்தையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி குற்ற நிகழ்வுகள்ல வராங்கன்னா அடிப்படையில நம்ம எல்லாமே என்ன பாக்குறோம்னா, இதுல சட்டம் என்ன செய்யும், இதுல நீதிமன்றம் என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் என்னை நோக்கி கேட்கப்படுகிற மிக பெரும்பாலான கேள்விகள். இது முக்கியமான ஒரு கேள்வியா நான் பார்க்கிறேன். ஆனா உண்மையில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அடிப்படையில இந்த மாதிரி குற்ற நிகழ்வுகளுக்கு யார் காரணம், இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த குற்ற நிகழ்வுகளுக்கான காரணம் வந்து இந்த சொசைட்டி முழுக்க முழுக்க, இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த குழந்தைகளுக்கும் அந்த தாக்கத்தை உருவாக்குகிறது. நீங்க உங்க அப்பா அம்மா பார்த்துட்டு மிட் நைட்ல உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ அல்லது வேற விதமானது பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ அந்த குழந்தையை தன்னை அறியாமலே அந்த செயல்கள் வந்து ரொம்ப நியாயப்படுத்துகிற ஒரு முறையில தான் பார்க்கிறோம். ஒரு சிகரெட் பிடிக்கிற அப்பாவால தன்னுடைய குழந்தைய சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு தண்ணி போடுற அப்பா பார்த்துட்டு இந்த குழந்தைய நீ தண்ணி போடாதப்பா, நீ டாஸ்மாக் கடை பக்கம் தலை வச்சு கூட படுக்காத அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய வீட்டில் உள்ள பெரியோர்கள், பெற்றோர்கள் மட்டும் இல்ல, மற்றவர்கள், சுற்றி இருக்கிறவர்கள் செய்கிற நிகழ்வுகள், தவறுகள் அந்த ஆழ் மனசுல அப்படியே படிஞ்சிருது. அப்புறம் பெரும்பாலான நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் அத்தனையுமே பள்ளிக்கூடங்கள்ல தான் இருக்காங்க. பெற்றோர்களோட இருக்கிற நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல. அப்ப அந்த ஆசிரியர்கள் தான் மிகப்பெரிய கவனத்தை அவர்களுக்கு செலுத்த வேண்டும். ஆசிரியர்களும் கவனம் செலுத்துறதில்லை. ஏன்னா இன்றைக்கு அவர்கள் பார்க்கறதெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதணும், மார்க் வரணும், அந்த ரேஸ்ல எந்த குதிரை ஃபர்ஸ்ட் வரணும், அதை வச்சு என்னுடைய ஸ்கூலினுடைய கிரெடிட்டை எப்படி மேல கொண்டு போறது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. இதுலயே போறதுனால யார் ஒருத்தரும் பர்சனல் கேர் எடுத்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய நல்ல விஷயங்கள் அல்லது கெட்ட விஷயங்கள் இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பார்ப்பது கிடையாது. ஆக பெற்றோரும் தவறுகிறார்கள், ஆசிரியர்களும் தவறுகிற பொழுது இயல்பாவே இந்த குழந்தைகள் அந்த இடத்துக்கு இட்டு செல்லப்படுகிறார்கள் பார்க்கிறேன். நம்முடைய டிவி ரிமோட்டை கையில வச்சிருக்கிற குழந்தைகள் என்ன பண்ண சொல்லுங்க, எழுந்தா டக்குன்னு போட்டுதானே செய்யும், அதுதானே பாக்குது. அங்க பார்க்கிற பொழுதே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வருது அல்லது வன்புணர்ச்சி செயல்கள் வருகின்றன. எந்த சினிமால இல்ல வன்முறையும் வெறியாட்டமும் எடுத்து மண்டையில போட்டு கல்ல போட்டு உடைக்கிற குழந்தை நட்சத்திரங்களை எல்லாம் நம்ம காட்டுறோம். அப்ப இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமா நம்ம பார்க்கணும். ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம 2 விஷயங்களை விவாதிக்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படும் குற்றம். அப்படி இருக்கும்போது பல குழந்தைகளுக்கு அதை சொல்லவே தெரிவதில்லை. இன்னொன்று, அதை புகாராக்க பெற்றோர் விரும்புவதில்லை. அடுத்தது, குழந்தைகள் இழைக்கும் பாலியல் குற்றங்கள், அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று வைத்துக் கொண்டால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆபத்து என்ன, நாம் என்ன செய்கிறோம் என்று உணராமலேயே நிறைய பேர் செய்கிறார்கள். அது குறித்து ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். நேர்களை அடுத்ததாக எத்தனை கோணம் எத்தனை பார்வையில் ஒரு இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. நாள்தோறும் படியுங்கள் முரசொலி. நமது முரசொலியில் புதையல் ஞாயிறு தோறும் இலவச இணைப்பாக வருகிறது. மகத்தானது மக்கள் சக்தி. எப்படி இருந்தது, இப்படி ஆயிருச்சே, அடுத்து எந்த தொகுதி, கடைசி நாள், கடைசி கையெழுத்து எது, காணாமல் போன வடிகால் வசதிகள், ஆதி திராவிடர் நிதியில் முறைகேடு. நாளை புதையலில் படியுங்கள்.
இப்ப மாயி பாடுவாரு. சிங்கர் நீங்க தான், நான் இல்ல. நான் பாடினேன்னு நீங்க பாடினேன்னு எல்லாம் ஒண்ணுதான். மெக்டாவல்ஸ் நம்பர் 1 கரியோகே ஆப்ல சாங் சூஸ் பண்ணுங்க, லிரிக்ஸ் பாருங்க, பாடுங்க. நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டீங்க. எத்தனை கோணம் எத்தனை பார்வை தொடர்கிறது. ஸ்ரீனிவாசன் சார், நீங்க சொல்லுங்க. குறைந்தவர்கள், சிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்முறைகளை பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களால சொல்லவே முடியறதில்ல. அதே சமயம் சிபி சார் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. அது வந்து கற்றுக்கொள்கிற வயது, ரொம்ப காட்டாற்று வெள்ளம் போல இருப்பார்கள் அப்படின்னு குறிப்பிட்டாரு. அவங்க பாக்குறதோட மட்டும் அதை நிறுத்திக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் நம்ம இதுல கூட சேர்த்தே வைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அது பற்றி சொல்லுங்களேன். யாருமே வந்து கத்துக்கிறது நல்லதுதான். அதாவது அந்த போனை பயன்படுத்துறது, அதுல உள்ள விஞ்ஞான வளர்ச்சி பயன்படுத்துறது, அதுல உள்ள இன்டர்நெட்டை பயன்படுத்துறது எதுக்கு பயன்படுத்துறது ரைட்டு தான். அது தவறான விதங்களுக்கு பயன்படுறது முயற்சி பண்றதுனாலயோ தவறானதை தெரிஞ்சுக்கிறதுனாலயோ தான் பல்வேறு தீமைகள் அவங்களுக்கும் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் இதுவாகுது. அதனாலதான் பயன்படுத்துறது தவறு. செல்போன் பயன்படுத்த வேணாம், விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்த வேணாம் அவரும் சொல்லல, நானும் சொல்லல, யாரும் சொல்லல. ஆனால் அதன் மூலியமா பல்வேறு குற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இதான் ஒண்ணு. ரெண்டாவது 18 வயது விஷயம் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையிலேயே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பள்ளியில வந்து ஒரு ஆசிரியை வந்து ஒரு மாணவன் கொலை பண்ணான். கணக்கு டீச்சர் வந்து அந்த பையன் வந்து இந்த சிறார் பள்ளியில போட்டு 3 வருஷத்துல ரிலீஸ் ஆகி வந்துட்டான். சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிகபட்சமா அந்த 3 ஆண்டுகள் தண்டனை கொடுத்து அது சிறார் சீர்திருத்த பள்ளியில வச்சு அவங்களை விடுதலை பண்ணிடுறாங்க. நீங்க இந்த டெல்லி நிர்பயா வழக்குல பாத்தீங்கன்னாலே ஒருத்தர் பாத்தீங்கன்னா 18 வயது கீழே உள்ளவர் தான். அவரு இந்த சிறார் இதில் தான் வர்றாரு. இந்த சிறார்னு சொல்லிட்டு இது என்ன 2 விஷயங்களை பார்க்கணும். இது வந்து ரொம்ப தவறானது. கடுமையான குற்றங்கள் செய்யறாங்க இல்லையா, அவங்க யாராக இருந்தாலும் எந்த வயசா இருந்தா என்ன, அது வந்து தப்பு தான். அப்போ அவங்கள அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி விடுதலை. அந்த சீர்திருத்த பள்ளின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. எப்படின்னா குற்றம் செய்யறவங்க 5 வகை இருக்காங்க. சின்ன குற்றம் பண்ணவங்க, தொடர்ந்து குற்றம் பண்ணவங்க, பெரிய குற்றங்கள் பண்ணவங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை பண்ணவங்க, எல்லா சிறாரையும் ஒரே இதில் தான் வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு 3 வருஷம் கழிச்சு வெளில வந்தவன இன்னும் ஒரு மிகப்பெரிய கிரிமினலா தான் வெளில வருவானே தவிர திருந்திலாம் வரதுக்கான வாய்ப்பே கொஞ்சம் கூட கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஜெயில்ன்றது குற்றம் செய்ய திருந்துற இடம் மாதிரி தெரியல. அது உள்ள இவங்க போடும்போது அட்லீஸ்ட் பிரிச்சு வச்சிருந்தா கூட பரவாயில்ல. எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஒரே இடத்துல இருக்கும்போது இவன் இன்னும் என்ன பண்ணி எப்படி அவங்க கூட சொல்லி தருவான், அடுத்த வாட்டி இந்த மாதிரி பண்ணுங்க, எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி தரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய தண்டனை சட்டத்துல 82 என்ன சொல்றாங்கன்னா 7 வயசுக்கு உள்ளவங்க பண்ணா அது குற்றம் கிடையாதுன்னு ஒண்ணு சொல்றாங்க. அதே மாதிரி 83 7ல இருந்து 12 வரைக்கும் செஞ்ச குற்றம் கிடையாது. அது மாதிரி இந்த சிறார் குற்றம் சொல்லிட்டு இந்த 16, 18 வயசு கீழே உள்ளவங்க செய்யக்கூடிய குற்றங்கள்னு சொல்லி அவங்கள வந்து இந்த 3 வருஷத்துக்குள்ள இந்த சிறார் பள்ளியில போட்டு விடுதலை பண்றதுனால இதுக்கு தீர்வு கிடையாது. இதை ஒருத்தர் பாக்குறா வச்சுங்க, ஓஹோ நம்ம தப்பு பண்ணா ஒரு பெரிய இது கிடையாது, 3 வருஷம் தான் போடுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நடைபெற்ற பல குற்றங்கள்
திருட்டு போன்ற குற்றங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 16-15 வயசு கீழே உள்ளவர்களை திருட்டு கும்பல் பயன்படுத்துறது பல்வேறு செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கு. எப்படின்னா இந்த திருடுறதுக்கு அனுப்பும்போது இந்த மாதிரி சின்ன பசங்களை அமைச்சு திருட வைக்கிறது. ஏன்னா அவங்க மாட்டிக்கினா கூட அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக. ரெண்டாவது இன்னொரு திடுக்கிடும் செய்தி ஒன்று வந்தது. லஷ்கர் இ தொய்பால இந்த மாதிரி சிறார்களை பயன்படுத்துறாங்க. ஏன்னா ராணுவத்தில் அவங்களை தண்டிக்க முடியாதுன்றதுக்காக 16 வயது கீழே பயன்படுத்துறாங்கன்ற செய்தி பத்திரிகையில் வந்தது. சோ இந்த 18 வயது கீழே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தவறானது. கடுமையான குற்றங்கள், இந்த கற்பழிப்பு போன்ற குற்றங்கள், கொலை போன்ற குற்றங்கள் 18 வயசு இல்ல 10 வயசு ஆள் செஞ்சாலும் கூட அது குற்றம் தான். அது குற்றமாக கருதப்படணும். ரீசெண்டா வந்துக்கிற அந்த அமெண்ட்மெண்ட்ல 16 வயசு சொல்லிருக்காங்க. இப்ப கேஜ்ரிவால் பேசியிருக்காரு. இந்த டெல்லியில ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இந்த 15 வயசுக்குன்னு இதை கொண்டு வரணும். அதுக்கு கீழே இருந்தா கூட பாலியல் வன்புணர்ச்சி குற்றங்கள்ல அந்த பலாத்கார குற்றங்கள் வருகிற பொழுது அவர்களை ஒரு மேஜருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோமோ, எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கறோமோ அப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றங்களுக்கான அடிப்படை காரண காரியங்கள்லாம் சிபி சார் குறிப்பிட்டது போல அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து அதற்கேற்ப சட்டங்களை வடிவமைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். சிபி சார் நீங்க சொல்லுங்க, பொதுவா ஒரு விளையாட்டு பொருளுக்கு கூட இந்த வயதில் குழந்தை இதை விளையாடலாம் வைத்து 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தை தான் இதை விளையாட வேண்டும், 10 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கொடுக்க கூடாது, இதில் சிறிய சாதனங்கள்லாம் இருக்கு என்பது போன்ற பல எச்சரிக்கை அந்த விளையாட்டு பொருளின் மேலேயே இருக்கும். ஆனா மொபைல் போனை பொறுத்தவரை அத்தனை ஆபத்துகள் உள்ள இருந்தா கூட அது போன்ற எச்சரிக்கை எதுவுமே இல்ல. இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. உண்மையில பெற்றோர்கள் எந்த அளவுக்கு இது குறித்த ஒரு எச்சரிக்கை உணர்வோட இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மொபைல் போன்ல என்ன விதமான ஆபத்துக்கள்லாம் இருக்கு சொல்லுங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் அது மொபைல் போன் மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே இந்த ஆபத்து இருக்கு. நீங்க அது டிவியா எடுத்துக்கலாம், இல்ல கம்ப்யூட்டரா எடுத்துக்கலாம், எல்லாத்துலயுமே இந்த ஆபத்து இருக்கு. சோ பேசிக்கான விஷயம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல நீங்க செக்ஸ் எஜுகேஷனை கம்ப்ளீட்டா தனியா ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தாலே சண்டை போடுறதுக்கு ஒரு பெரிய குரூப் வந்துரும். நீங்க மாதிரி பார்ப்பாங்க உங்க எண்ணையும். சோ நீங்க அந்த அந்த மைண்ட் செட் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சரி மொபைல் போன்ல நீங்க சட்டம் போட்டு இந்த மாதிரி போக கூடாதுன்னு வச்சிருக்கீங்க. கம்ப்யூட்டர்ல பாக்குறாங்க, என்ன பண்ண முடியும்? இல்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு அடுத்து அவனுக்கு புக்கு கிடைக்குது, அவன் பாக்குறான். இது நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ப்ராப்பரா நீங்க சொன்ன மாதிரி 3 வயசுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 14 வயசுக்கு மேல அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அது அவனா இருக்கலாம் இல்ல அவளா இருக்கலாம். சோ அது மேல் ஃபீமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சோ 2 பேருக்குமே காமனான செக்ஸ் எஜுகேஷன்ல நீங்க ஆரம்பிக்காம ஒரு ஸ்ட்ரக்சரலான ஒரு இஷ்யூவை நீங்க டெக்னாலஜியை வச்சு சால்வ் பண்ணிரும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அதுக்கடுத்து இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி, சிறார் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. சோ அதுல என்னன்னா சமூகத்தின் மீது ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். சோ நீங்க இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்த பெரிய லிட்ரேச்சர்ஸ், நிறைய லிட்ரேச்சர்ஸ் சிறைக்குள்ள இருந்தா வந்திருக்கு. அது இந்தியாவா இருக்கலாம், வெளிநாடா இருக்கலாம், தமிழ்நாட்டா கூட இருக்கலாம். சோ பல லிட்ரேச்சர்ஸ் உங்களுக்கு சிறைக்குள்ள இருந்தா வந்திருக்கு. சோ சிறுவர்கள்ட்ட இருந்தும், சிறைக்குள்ள இருக்க சிறுவர்கள்ட்ட இருந்தும் பிற்காலத்துல வரலாம். ஏன்னா நீங்க திருந்தவே மாட்டான்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் கொலை குற்றத்துக்கு எதிரான தூக்கு தண்டனைக்கு எதிராக பேசுற நிறைய பேர் அதான் சொல்றாங்க. சோ அவன் திருந்தவே மாட்டான், நீங்க எப்படி நம்ப முடியும்? இல்ல என்ன விஷயம்னா அடிப்படையில இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், பெரும்பாலான இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் இருக்கு பாருங்க, அதுல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்கு நிச்சயமா நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். மனிதாபிமானத்தோட எப்படி நடத்துறதுன்னு. நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு 10 குழந்தைகள் வெளியே போயிடுச்சு, பொன் குழந்தைகள் போயிட்டாங்க, அப்புறம் எட்டி குதிச்சு வந்துட்டாங்க, அடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஒரு பயமுறுத்துகிற, அவர்களை அடிமைப்படுத்துகிற, அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கிற ஒரு இடமாக இருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது. அப்போ அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள், சிறார் பள்ளிகள் எல்லாமே இன்றைக்கு ஒரு மக்களுக்கு இந்த சீர்திருத்துகிற, உண்மையிலேயே ஒரு மறுமலர்ச்சி கொடுக்கிற, மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு மையங்களாக சீர்திருத்த பள்ளி பள்ளியிலே பாத்தீங்கன்னா அவங்க ஒரே இடத்துல எல்லாருமே போடுறாங்க. எப்படின்னா நார்மல் ஜெயில் மாதிரி கிடையாது. ஒரு 5 வகையான நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது 5 வகையான குற்றம் செஞ்சவங்க, அதாவது ஒரு கொடூரமான குற்றம் செஞ்ச நிர்பயா வழக்குல கைது செஞ்ச ஒருத்தனும் ஒரு சாதாரண ஒரு பிட்பாக்கெட் அடிச்ச ஒருத்தனையும் ஒரே இடத்துல போடும்போது இவன் அந்த குற்றம் செஞ்சவங்க கிட்ட பழகிறான்னு வச்சுங்க, இன்னும் அவனுக்கு மோசமானது தான் வரும். அதாவது எப்படின்னா அங்க லிட்டரேச்சர் எழுதுறவங்க 1,00,000 ஒருத்தர் எழுதிருக்கலாம், அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா மீதி உள்ள 99,999 பேர் என்ன பண்றாங்கன்றதான் பிரச்சனை. அப்போ அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வெளில வரக்கூடியவர்கள், அதை விட நீங்க பாத்தீங்கன்னா பெரிய குற்றவாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறு குற்றவாளியா ஜெயிலுக்கு போய் வெளியே வந்தவங்க பெரிய பெரிய குற்றவாளிகளா இருக்காங்க.
அதான் யதார்த்தமான உண்மை. நீங்க இந்த பைக் எல்லாம் வந்து பிடிச்சி வண்டி மேல ஏத்துவாங்க பாத்தீங்கன்னா. நான் என் பைக் ஒருத்தர் எடுக்க வந்தாரு. நான் அந்த எடுக்க நீங்க யாரு நீங்கன்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க போனேன். அதுக்குள்ள அவர் போய் சொல்லி ஒரு கூட்டு வந்தார் ஒரு போலீஸ்காரர். நான் கேட்டேன், இவர் யாருங்க இவர் ஏன் என்னுடைய பைக் ஏன் எடுக்கிறாரு? இல்ல ஒரு நம்மால தான். நம்மால்னா ஐடி கார்டு இருக்கா? யார் அவரு? இதுடைய போட்டோவை நான் ஒரு பத்திரிகையில பாத்திருக்கேன். ஏதோ ஒரு கிரிமினல் மாதிரி இருக்கு இவரு அப்படின்னு கேட்ட உடனே, நீங்க யார் சார் நீங்க அப்படின்னாரு. இல்ல இவர் என்னுடைய வண்டி எடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? யூனிஃபார்ம் போட்டா நீங்க எடுக்கலாம், இவர் எப்படி எடுக்கலாம்னு சொன்னோன்னே, அப்புறம் நீங்க போங்க. எது சொல்ல வரேன்னா, சிறு சிறு குற்றம் செய்பவர்களை இந்த மாதிரி பயன்படுத்துறத நம்ம கண் கூட பாக்குறோம். அதாவது அவங்க இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், சீர்திருத்த பள்ளிக்கு போறவங்க ஒரு சிறு குற்றம் செஞ்சுட்டு போறவங்க இந்த மாதிரி பெரிய குற்றம் செய்யறவங்களை பழகும் போது அவங்களுக்கு இன்னும் பெரிய குற்றம் செய்யறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கும். ரெண்டாவது, சீர்திருத்த பள்ளியில எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர்களை திருத்தறதுக்கான கல்வி முறையோ அல்லது திருத்தறதுக்கான விஷயங்களோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு நார்மல் ஸ்கூல் மாதிரி வச்சிருக்காங்க, அவங்கள வேலை வாங்குறாங்களே தவிர அது ஒரு சீர்திருத்த பள்ளின்ற கான்செப்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அல்லது அந்த கான்செப்டை பயன்படுத்துறாங்களான்னு தெரியல. சீர்திருத்த பள்ளின்றது ஒருத்தர் சீர்திருத்தன்ற விஷயத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். ரெண்டாவது, அந்த சட்டங்கள் மேடம் சொன்னாங்க அப்படின்னா, அதாவது சட்டங்கள் இந்த விஷயத்துல கடுமையாக்கப்படணும். ஒரு நிர்பயா வழக்குல வந்து ஒரு 18 வயது கீழே 16 வயசு கீழே இருக்கிற ஒருத்தர் இளம் சிறார் குற்றவாளினா அவரை சிறாராகவோ அல்லது அவர் சிறார் பள்ளிக்கு அனுப்புறதோ, ஏன்னா அது நியாயமான விஷயம் கிடையாது. நாளைக்கு என்னன்னா அந்த பையன் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருப்பான், அதே அந்த 16 வயசு 15 வயசு பையன் கூட பழகுறவங்க இருப்பாங்க. ஓஹோ இந்த மாதிரி பண்ணிட்டு போனா 3 வருஷத்துல வெளில வந்துடலான்ற ஒரு சின்ன இருக்குமே தவிர கடுமையான குற்றங்கள் இல்ல. இது போன்ற சட்டங்கள்லாம் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து மனதில் வைத்துதான் இந்த ஒரே ஒரு வழக்கை மட்டும் ஒரு உதாரணத்துக்கு வழக்கு சொல்றேன். இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் இருக்கு. சட்டம் என்பது பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்கிறது. அதன் ஒவ்வொரு வழக்கின் அடிப்படையிலும் வந்து சட்டத்தை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்க முடியாது. பொதுவான ஒரு கருத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நாம எல்லாருமே வந்து சட்டத்தை முன்னிறுத்தி பேசுறோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சட்டங்கிறது ஒரு குற்ற நிகழ்வுக்கு பிறகுதான் உள்ள என்ட்ரே ஆகுது. அதற்கு பிறகுதான் அந்த விஷயத்துக்கே வருது, எந்த செக்ஷன் என்ன சொல்லுது, இது குற்றமா, இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை என்றுதான் பேசப்படுகிறது. அதுல கடைசி போர்ஷனை வந்து எப்படி வந்து ரிஃபார்ம் பண்றது, அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கிறோம். அப்ப சட்டம்ங்கிறது குற்றத்திற்கு பிறகுதான் வருகிறது. அந்த குற்றம் நிகழாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான பார்வையாக இருக்க முடியும். சரி சிபி சார், நீங்க சொல்லுங்க. மொபைல் போன் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு வளைகுடா நாடுகள்ல எல்லாம் இருக்குது, ஆபாச படங்களாக இருந்தாலும் ஆபாச இணையதளங்கள், பத்திரிகையில் ஒரு படம் இருந்தால் அனைத்தையுமே வந்து தணிக்கை செய்யக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. நிறைய நாடுகள்ல இந்த போக்கு இருக்கு. இந்தியாவிலும் ஒரு சில இணையதளங்களை அது போன்று தடை செய்த பொழுது இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து ஒரு சரியான வழியா நீங்க பாக்குறீங்களா? உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு 4 இணையதளத்தை தடை செய்த பொழுது அந்த ஒரு சில இணையதளங்களை இவையெல்லாம் தான் தடை செய்யப்பட்டன என்று ஒட்டுமொத்தமாக அது மக்களுக்கு சென்று சேர்ந்த காலம் இது. அப்படி இருக்கும்போது தடை என்பதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது கொஞ்சம் லைட்டா 2 விஷயம் செப்பரேட் பண்ணி பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த சென்சார்ஷிப் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரமே கிடையாது, கருத்தும் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. சோ நீங்க வந்து அவங்களா வந்து அங்க என்ன இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா வந்து ஆட்சி பண்ணும், என்ன இல்லாத வரைக்கும் அந்த நாட்டுல வந்து சனி முட்டிவிட்டு போயிடும். சோ அதுக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் இன்னும் என்னைய பொறுத்தளவுல சம்பந்தம் கிடையாது. ஆனா நீங்க அதே இது இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து தடை செஞ்சாங்க. சோ அதுல நம்ம பாயிண்ட் என்னன்னா, நீங்க சென்சார்ஷிப்ன்ற பேர்ல நீங்க தடை செஞ்சதுல எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் வந்து போர்னோகிராஃபி வெப்சைட்ஸே கிடையாது. சோ நீங்க அதுக்கு வந்து அது குறித்த ஒரு தெளிவான பார்வையே இல்ல. அது என்னன்றதே தெரியாம இந்த ஜான்டோ ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மொத்தமா இந்த மாதிரி இருக்கிற எல்லா வெப்சைட்டும், இந்த பேர் இருக்கிற எல்லா வெப்சைட்டையும் வந்து நீங்க பிளாக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்படி இருக்க கூடாதுன்னு நம்ம சண்டை போட்டோம். சோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான இஷ்யூஸ்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவை அப்படின்றதான் நம்மளோட பாயிண்ட். சோ அதை எப்படி நீங்க வந்து அதை வந்து மேடம் சொன்ன பாயிண்ட்ல ரொம்ப வேலிடான விஷயம் என்னன்னா, அது அந்த சிறுவனோட பிரச்சனை கிடையாது, இல்ல சிறுமியோட பிரச்சனை கிடையாது, அது சமூகத்தோட தாக்கம். நீங்க இப்ப உதாரணமா வச்சுக்கலாமே, ஒரு குழந்தை பிறகுது, நீங்க அதை கொண்டு போய் மலை மேல வச்சிடுறீங்க. 15 வயசு வரைக்கும் ஏதாச்சும் குத்தம் செய்யுமா? ஒன்னும் செய்யாது. ஏன்னா அதுக்கு என்னன்னே தெரியாது. நீங்க வந்து அதுக்கு எது தப்பு எது சரிங்கிறது இந்த சொசைட்டி தான் சொல்லி தருது. சோ சொல்லித்தர சொசைட்டிய நீங்க வந்து அப்படியே தனியா பிரிச்சு வச்சுட்டு எல்லா குற்றத்தையும் அந்த குழந்தை மேல சுமத்துறது இருக்குல்ல, அது நியாயம் கிடையாது. சோ குற்றத்தின் ஒரு பகுதி வந்து சொசைட்டி மேலே நீங்க சுமத்திட்டு அதை எப்படி சரி பண்றதுன்றத பாத்துட்டு போகணும். அதுக்கடுத்து அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் நான் என்ன பாக்குறேன்னா, இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி சம்பந்தமா நம்ம பேசலாம். அதுல வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாதிரி இல்லைன்னா சிறுவர்கள் மேல அது தப்பு கிடையாது.
சீர்திருத்த பள்ளியை நம்ம நீங்க எப்படி வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் எப்படி வைக்கிறீங்களோ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்ஸ் எப்படி வைக்கிறீங்களோ, அதே மாதிரி வந்து இந்த விஷயத்துல என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு வந்து போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் உட்கார்ந்து பேசி இதை வந்து நான் எப்படி வந்து முன்னுக்கு எடுத்துட்டு போகணும்ன்ற முடிவுக்கு சார். ஏதாவது உடனடியா ஒரு நாள்ல இது பேசி முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, ஒரு நீண்ட ஆராய்ச்சியே இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றீங்க. சாந்தகுமாரி மேடம், நீங்க சொல்லுங்க, சிறு குழந்தைகள் மீது பாலியல் வன்முறை நிகழ்த்துபவர்களுக்கு உள்ள மனநிலை என்ன? இது வந்து நம்ம மொபைல் போனை பார்த்துதான் இது போன்று நடக்குது அப்படின்னு பொதுவாக வரையறுக்க முடியாது. என்ன மனநிலையோடு இந்த குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லுங்களேன். இல்லங்க, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சிபி சொன்ன அந்த லைன்ல தான் இப்ப வர விரும்புறேன். செக்ஸ் எஜுகேஷன்ங்கிறது இனிமேல் எல்லாம் கட்டாயமாக சொல்லித்தரப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நீண்ட காலமாகவே இது ஒரு விவாதத்திற்குரிய கருப்பொருளாக இருக்கிறதே அல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டம் என்பது கட்டாயமாக இங்கே கிடையாது. எது கரெக்ட் எது தப்பு, நீங்க வந்து ஒரு சயின்ஸ் புக்ல ஒரு படம் வரைந்து பாகங்களை குறி அப்படின்னு சொல்லும் போதே ஆண் உறுப்பு அல்லது பெண் உறுப்பு அப்படின்னு வருகிற விஷயங்களை சொல்லுகிற டீச்சர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 பக்கத்துக்கு முன்னாடியே இதுக்கப்புறம் வர 3 பக்கத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்குகிற, அதாவது ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம், இது பேசுறதுக்கு பயப்படுற விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. உலக இயல்பு அப்படிங்கிறது, காமம்ங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம், பசி தாகம் தூக்கம் அப்படிங்கிறது மாதிரி. அப்ப இந்த விஷயத்தை வந்து சரியான புரிதலோடு அந்த குழந்தைக்கு கற்பிக்கும் பொழுது ஒன்னு பாதுகாக்கிற குழந்தைக்கு எது குட் டச் பேட் டச்னு சொல்லணும்னு இப்ப ரொம்ப உரத்த குரல்ல எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பாதிப்புக்கு உள்ளாக்குகிற குழந்தைகள் என்று இருக்கிறவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை வந்து அவர்களால் தெரிந்து கொள்ள முடிவது கிடையாது. நம்ம 2 பூவை மட்டும் முதல்ல காட்டினது ஒரு காலம், அப்புறம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. இப்ப 2 பேரும் பெட்ரூம்ல இருக்கக்கூடிய சீனியை முன்னாடி வச்சோடனே இதுதான் அது அப்படின்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்குது. ஒரு ஆரோக்கியமான காமம் என்பதை தாண்டி மிக மிக அவலமான சூழ்நிலையில் இது என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவே பல நிலைகளில் இந்த மாதிரியான குழந்தைகள் சீரழிந்து போவதைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எந்த ஒரு நபருமே பள்ளி கல்வித்துறையில் இருக்கிறவங்க எடுத்துட்டதாக கிடையாது. இங்க மட்டும் இல்ல, இந்த மாநிலம் மட்டும் இல்ல, எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதை பத்தி ஹர்ஷவர்தன் ஒருத்தர் பேசினார் பாருங்க, அவர் ஒரு மினிஸ்டரா இருந்தவர். அப்படிதான் இருக்கு பார்வை. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், நீங்க நம்ம நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் உட்கார்ந்துட்டு நீலப்படம் பார்க்கிற அரசியல்வாதிகள் வாழ்கிற தேசம் இது. இதுல நீங்க வந்து குழந்தைகளை இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்ப சொல்ல வேண்டியதை சொல்லுவதும், அந்த சொல்லிக் கொடுக்கிற நேரத்தில் தவறை சுட்டிக்காட்டுவதும், அவர்களை நெறிப்படுத்துவதும் அதே கிடையாது. இன்னொரு விஷயம், இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம், அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரி ஆனா காலையில போயிட்டு அவங்க ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எப்ப வருவாங்கன்னு தெரியாது. பாதி நாட்கள் வந்து ஆயாவிடம் இருப்பாங்க அல்லது குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் இருப்பாங்க. ஈவினிங் வரும்போது நிறைய வீடுகள்ல கதவு பூட்டப்பட்டிருக்கும், அங்க ஒரு டிவி இருக்கும், இல்ல கம்ப்யூட்டர் இருக்கும், இந்த குழந்தைகள் மட்டுமே இருப்பாங்க. அப்ப அவங்க என்னதான் பண்ணுவாங்க? தேடல்ங்கிறது சர்வசாதாரணமா தாங்க ஆரம்பிக்குது. அவங்க வந்து இதைத்தான் பார்க்கணும்னு யாருமே பாக்குறது இல்ல. அப்போ இந்த குழந்தைகள் தனிமையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள், சரியான பார்வை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் வீட்டுல பெரியவங்க இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும், பேசணும். இதுதான் செக்ஸ், இத வந்து சரியான ஆளிட்ட சரியான பருவத்துல வச்சுட்டாதான் அது வாழ்க்கையை நல்ல வழிக்கு கொண்டு போகணும்னு சொல்ற தைரியம் வாய்ந்த பெற்றோர்கள் இல்லை. நம்ம பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. இந்தியாவை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு கலாச்சாரம் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஸ்ரீனிவாசன் சார் குறிப்பிட்டது போல ஆடை அப்படின்ற வரையறை எல்லாம் அதுக்குள்ளதான் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம அது குறித்து ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். உண்மையில் இந்த கலாச்சாரம் என்ற போர்வைக்குள் மற்ற நாடுகளை விட அதிகமான குற்ற செயல்கள் நடைபெறுகிறது. அதற்கு உண்டான காரணம் என்ன பேசலாம். நேர்களை அடுத்ததாக எத்தனை கோணம் எத்தனை பார்வையில் ஒரு இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். திராவிட இயக்கத்தின் போர்வாள் எளிமையான ஆங்கிலத்தில் அழகிய வடிவமைப்பில் வாரந்தோறும் வருகிறது. தி ரைசிங் சன். வாங்கி படியுங்கள். நிறுவனர் கலைஞர். Hey guys, தீபாவளிக்கு Dress எடுத்தாச்சா? எல்லாமே ஓல்ட் ட்ரெண்ட் யார். அப்போ வேஷ்டிக்கு மாறுங்க, புதுசா ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுங்க. இது ராம்ராஜ் நெக்ஸ்ட் வெல்க்ரோ பாக்கெட் தோதீஸ். ஒட்டிக்கோ கட்டிக்கோ. ராம்ராஜ் நெக்ஸ்ட் வெல்க்ரோ பாக்கெட் தோதீஸ். இந்த தீபாவளிக்கு இதுதான் ட்ரெண்ட்.
எத்தனை கோணம் எத்தனை பார்வை தொடர்கிறது. ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுங்க, இடைவேளையில கூட நம்ம ஆரம்பித்த விஷயம் அப்படி இருந்ததுனால நம்ம விவாதிச்சுட்டே இருந்தோம். நீங்க சொல்லுங்க, இந்தியா போன்ற ஒரு நாட்டில் நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒருவனுக்கு ஒருத்தி என்றெல்லாம் பேசுறோம். இந்த பாலியல் கல்வியை கூட அந்த அடிப்படையில தான் இதையெல்லாம் பற்றி பேசவே கூடாது என்று நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். ஆனால் இது போன்ற விவாதங்கள் எழுப்பப்படும் போது அடிப்படையாக இதுதான் முன்வந்து நிற்கிறது. பாலியல் கல்வியை முறையாக நாம் குழந்தைகளுக்கு பயிற்றுவித்தால் சமூகம் வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பாக்குறமே. இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தென் மாவட்டத்தில் ஒரு பள்ளியில 9ஆம் வகுப்புல தான் அந்த அறிவியல் பாடத்தில் தான் மேடம் சொன்ன அந்த இது ஒரு ஆசிரியர் இதை சொல்லிக் கொடுத்திருக்காரு. மேடம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த பாலியல் கல்வி சம்பந்தப்பட்டு ரொம்ப கொஞ்சம் பாலியல் கல்விலாம் கிடையாது, அதில் ஒரு 100% கிடையாது. சொல்லிக் கொடுத்தவொடனே அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த வாத்தியார் இப்படிலாம் சொல்லி தராருன்னு சொல்லி பிரச்சனை ஆகி ஊரே ஒன்னா கூடி அந்த வாத்தியார் அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அதாவது பாருங்க மேடம், நீங்க சொல்லி தரல, நீங்க சொல்லி தந்ததுனால டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. பாலியல் கல்வியே கிடையாது. டிரான்ஸ்பர் பண்ணது யாருன்னு பாருங்க, பள்ளி கல்வித்துறை. அவங்கதான் ஊர் மக்கள் இது சரி தவறுங்கிற ஒரு தவறுங்கிற சொல்ல நான் சொல்றது எப்படின்னா, அதாவது அவர் அந்த பாடத்துல ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு பெரிய பாலியல் கல்வி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு அந்த 9ஆம் வகுப்பு அறிவியல் இருக்குது, அந்த பாடம் இருக்கு. அது உண்மையிலே அந்த 3 பக்கத்தை அவர் தள்ளி போயிருந்தாருன்னா அவர் டிரான்ஸ்பர் ஆகாம தப்பிச்சிருக்கலாம். அந்த 3 பக்கத்தை சொல்லிக் கொடுத்த ஒரே காரணத்தால அவர் மேல பழி வேற போட்டாங்க. இந்த மாதிரி பெண்கள் வகுப்பு. ரெண்டாவது நம்ம இதுல எப்படின்னா கோ எஜுகேஷன் சிஸ்டமும் இருக்கு, பெண்களுக்கு தனியான பள்ளிகளும் இருக்கு. அதுல ஆண் ஆசிரியர்கள் இருக்கும்போது சொல்லிக் கொடுக்கும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லி தரணும். ஏதாவது ஒரு பாடத்தில் இருக்குன்ற மேடம் சொன்ன மாதிரி அந்த 3 பக்கத்தை படிச்சுட்டாருன்னா அவர் வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? அதாவது இந்த குட் டச் பேட் டச் சொன்னாங்க. இது இன்னைக்கு ஒரு தாயை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு பாலியல் கல்வி போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் உலகத்திலே கிடையாது. ஒரு தாய் அவ்வளவு அற்புதமா ஒரு குழந்தைக்கு சொல்லி தராங்க. தன்னுடைய குழந்தை எப்படி நடந்துக்கணும்ன்றது அதுக்கு ஆசிரியரோ ஆசிரியையோ அல்லது கல்வி முறையோ அல்லது அப்பாவோ சொந்தக்காரங்களோ சொசைட்டியோ கிடையாது. ஒரு தாய் எல்லா வீட்லயுமே ரொம்ப அழகா சொல்லி கொடுத்து அந்த குழந்தை எப்படி நடந்துக்கணும்ன்றத. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க சொல்லும் போது இந்த விஷயம் சொல்லாம இருக்க முடியல. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு தாய் தான் அருமையான ஆசிரியை. அவங்க அந்த குழந்தைக்கு பெரும்பாலும் இந்த விஷயங்கள் பெண் குழந்தைகளுக்கு போதிக்கப்படுகின்றன. ஆனால் நீங்க யோசித்து பார்த்தீர்கள்னா நம்ம வீட்டுல வளர்ற ஆண் குழந்தைகளுக்கு பாலியல் சம்பந்தமான விஷயங்கள்ல அப்பாவும் சொல்லி தரது கிடையாது, அம்மாவும் சொல்றது கிடையாது. தவறுனாவது சொல்லி தரணும். அது கூட ஒரு தாய் தன்னுடைய மகனிடம் பேச முடியாது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா இந்த ஒரு தேவைன்றதுலாம் கிடையாது. நீங்க 5 ரூபாய் கூட இன்டர்நெட் இருக்கு. இந்த செல்போனை வாங்குறவங்க, இன்டர்நெட்டை பயன்படுத்துறவங்க, ப்ளூடூத்தை பயன்படுத்துறவங்க பாலியல் கல்வியை விட 100 மடங்கு 1000 மடங்கு 10 வயசுலயே தெரிஞ்சுன்றாங்க. 10 வயசுல எல்லாம் தெரிஞ்சப்ப அவங்களுக்கு நீங்க பாலியல் கல்வி எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இது கல்வியாக்கி சொல்லிக் கொடுக்குறது அப்நார்மல். அது 10 வயசுலயே அதாவது எது இதெல்லாம் தேவையில்லையோ, எது இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லையோ அது 10 வயசுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு கல்வியெல்லாம் நீங்க 15 வயசுல புக்ல வச்சு அதுக்கெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது என்னன்னா, நம்முடைய சொசைட்டில 1000 தான் இருந்தாலும் நம்ம இந்தியா கலாச்சாரத்துல மிக உயர்ந்த நாடு, பண்பாட்டுல மிக உயர்ந்த நாடு. மற்ற நாடுகளை விட நம்ம நாடு தான் அதுல சில மாற்று கருத்து கிடையாது. எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த குற்ற சம்பவங்கள் புள்ளி விவரம் நீங்க சொல்றீங்க. இவர்களுக்கெல்லாம் என்ன நம்முடைய கலாச்சாரத்தை ஏன் சொல்லி தர கிடையாது? மாரல் சயின்ஸ் புக் கிடையாது. மாரல் சயின்ஸ் எங்க இருக்கு? இப்போ கிடையாது. நல்லொழுக்க கல்வின்ற பாடத்தை எடுத்துட்டாங்க. கலாச்சாரம் சொல்லித்தரப்பட அதெல்லாம் வச்சு வேலை ஒருவனுக்கு 4 மனைவி கலாச்சாரமா, அர்ஜுனனுக்கு 1000 பேருங்கிறது கலாச்சாரமா, இல்ல இன்னொருத்தருக்கு கிருஷ்ணன் விளையாடி தீர்த்தது கலாச்சாரமா? எந்த கலாச்சாரத்தை சொல்லுகிறீங்க நீங்க? எப்படி தெரியுமா, நீங்க ஒரு இழிவுபடுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்துல இழிவே கிடையாது. நீங்க சொன்ன புராணம் இழிவுபடுத்தணும் நீங்க பேசுறீங்களே தவிர, இந்த நாட்டை இழிவுபடுத்தணும் பேசுறீங்களே தவிர, இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக நீங்க பேசுறீங்களே தவிர உண்மையை பேச தவறீங்க. நீங்க கலாச்சாரத்துக்கு களவும் காதலும் தான் தமிழர்களுடைய அடிப்படையான வாழ்க்கையில இருந்திருக்கு. நான் இல்லாதது சொல்லல. சங்கம் கூடிய பாடல்கள்ல இருந்து எல்லா பாடல்களையும் நீங்க சொல்லலாம். உங்க நாடு என் நாடு கிடையாது சார், இது நம்ம நாடு. ஏன்னா உங்களுக்கு தான் பட்டா போட்டு எழுதி கொடுத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த ஒரு கலாச்சாரம், ஒரு தேசம், ஒரு பார்வை அப்படிங்கறதெல்லாம் மூட்டை கட்டி வைங்க.
சிபி சார் நீங்க சொல்லுங்க, கலாச்சாரம் அப்படின்னு பேசுறோம், நீங்க ஒரு இளைஞர் அதனால சொல்லலாம் கலாச்சாரம் அப்படின்றது எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இல்ல மாணவர்கள், என்ன அவர்களுடைய மனதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது போன்ற குற்றங்கள்லாம் செய்யும் பொழுது நம்ம பாக்குறோம், ஒரு மொபைல் போன்ல நம்ம குழந்தைய ஏதோ ஒரு ஆபாச படத்தை பாக்குது, உடனடியே நம்ம கலாச்சார சீரழிவு அப்படின்லாம் நினைக்கிறோமா? எப்படி இன்னைக்கு மனநிலை இருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். இதுல முதல்ல ஒரு பாயிண்ட் பின்னாடி இருந்து சார் சொன்னாங்க, இந்த இத சம்பந்தமா பேசுனதுனால அந்த இடத்துல அவரை வெளில தள்ளிட்டாங்க அப்படின்னு. இந்த இது அது அப்படின்றதெல்லாம் கிடையாது. செக்ஷுவல் எஜுகேஷன் சம்பந்தமா அந்த பசங்கிட்ட அந்த வாத்தியார் பேசுனதுனால அவரை ஒரு குரூப் பள்ளிக்கல்வித்துறை வெளில அனுப்பிச்சிருச்சு. அதான் விஷயம். சோ அவருக்கு முன்னாடி 2 சாத்தியக்கூறு இருந்துச்சு. ஒன்னு, அந்த 3 பக்கத்துக்கு முன்னாடி நீ படிச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இன்னொன்னு, அவர் அதை எடுத்து இருந்திருக்கலாம். இதே மாதிரி ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி பகத்சிங் ஒருத்தர் இருந்தார். அவர் பிரிட்டிஷ்கார என்னெல்லாம் பண்றானோ பண்ணிட்டு போன்னு விட்டு இருந்திருக்கலாம். இல்ல அவனை எதிர்த்து சண்டை போட்டு தூக்குல தூங்கிருக்கலாம். சோ ஒரு சில பேருக்கு அவங்க கொள்கை மேல பிடிப்பு இருக்கும், ஒரு சில பேருக்கு தள்ளிட்டு போறதுல, அதாவது சே போ அப்படின்னு விடுறதுல அவங்களுக்கு அது சரியா இருக்கும். சோ எது சரியோ அதற்கு நிற்க வேண்டும். ஒரு கூட்டமா சேர்ந்து இது சரி அப்படின்னு கத்துறாங்கன்னா அதுக்கெல்லாம் நிக்க முடியாது. சோ அதனால அது இது அப்படின்றலாம் கிடையாது. சோ செக்ஷுவல் எஜுகேஷன்ல அவர் ஒருவேளை அது ஒரு தனிப்பட்ட இன்சிடென்ட்ஸா இருந்திருக்கலாம். சார் சொன்ன மாதிரி சோ ஒரு பெரிய லெவல்ல அது ஒரு செக்ஷுவல் எஜுகேஷனுங்கிறது முக்கியம் அப்படின்றது. அதுக்கடுத்து இந்த கலாச்சாரம் அப்படின்றது வர்றது இருக்குல்ல, அதுல எது கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. சோ யாரு சொன்னது கலாச்சாரம், யார் வச்சது கலாச்சாரம் அப்படிங்கறதுல ஒரு பாயிண்ட். சோ இதே இந்த ரேப் இல்ல இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது நீங்க மேரிட்டல் ரேப் சம்பந்தமா பேசணும்னு ரொம்ப வருஷமா பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் அதை நீங்க கலாச்சார போர்வைக்குள்ள மேரிட்டல் ரேப்ப நான் டிஸ்கஸே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு நீங்க பார்லிமெண்ட்ல சண்டை போடுறீங்க. அது கலாச்சாரமா? அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாச்சாத்தி வன்முறையில குழந்தைகள், அதாவது வெரி ரேஞ்ச் ஆஃப் விமன் அவங்க எல்லாம் வன்முறைக்கு ஆளாறாங்க. அப்ப அதை நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சி ஆயிடக்கூடாதுன்னு அக்ராஸ் பார்ட்டிஸ் அதை டிஃபெண்ட் பண்றீங்க. அது உங்களோட கலாச்சாரமா? அதுக்கு ஒரு கேஸ்ட் ஆங்கிள் இருக்கு. சோ நீங்க கலாச்சாரத்தை கேஸ்ட் ஆங்கிளோட மிங்கிள் பண்ணி பாத்தீங்கன்னா அது கலாச்சாரமா? சோ எது கலாச்சாரம்? அதுக்கடுத்து என்னோட டே டு டே லைஃப்ல நீங்க ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது காலையில எந்திரிச்சோடனே நியூஸ் பேப்பரை கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்குது, பால் பாக்கெட்டை கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குது. என்னன்னா அதுக்கு கலாச்சாரம் சொல்லி தராங்களாம். தம்பி இப்பெல்லாம் கலாச்சாரமா இருக்கும், தங்கச்சி இப்பெல்லாம் கலாச்சாரம் அப்படின்னா என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே நீங்க சொல்றீங்க பெண் என்பவள் வீட்டுல உட்காந்து அது வேலை பார்க்கணும், அதனால அவங்க கிட்ட கொண்டு போய் நீங்க பால் பாக்கெட்டை கொடுத்து அம்மாவை டீ போட சொல்லுப்பா, அப்பா ஊரெல்லாம் போய் வேலை பார்த்துட்டு வருவாரு. இதுதான் கலாச்சாரம்னா இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக சண்டை போடுறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. சோ நீங்க அந்த ஆங்கிள் நீங்க கலாச்சாரத்தை டீல் பண்ணாம நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க குவெஸ்டினே பண்ண முடியாது. சரி சரி, இதை நம்ம பேசிருக்கோம். சாந்தகுமாரி மேடம், இறுதியா உங்களோட கருத்து நான் கேட்க விரும்புறேன். இந்த பாலியல் அப்படின்ற நீங்க சொன்னீங்க இயற்கையா ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு தூங்கிக் கொண்டிருக்க மிருகம் என்று வைத்துக் கொண்டால் மொபைல் போன்களில் இருக்கக்கூடிய இது போன்ற உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் இருப்பதா நீங்க பாக்கலையா? அவர் கூறியிருக்கக்கூடிய அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா? ஓரளவுக்கு உண்மை இருக்கிறதா அப்படின்னு பமல் ஸ்ரீனிவாசன் சார் சொன்னாரு. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. உண்மையில் இதை நாம் எப்படி கையாள வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம்னு சொல்லுங்க. கையாள நம்மளுடைய குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். அதுதான் அடிப்படையான விஷயம். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். இது செக்ஸ் ஒரு எஜுகேஷனா முன்னதாக வந்துவிட்டா அதை தேடி தேடி கெட்டதையெல்லாம் பார்க்கணும்னு தோணாது. இது இவ்வளவுதான் தெரிந்த பிறகு அதை தாண்டி நீச்சல் அடிக்க வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் எழுவதில்லை. என்ன சும்மா இருந்து விடுறாங்களா? நீங்க குழந்தைகளுக்கு போய் இப்படி ஒரு அறிவுரையை சொல்றீங்களே, நியாயமா? குழந்தைகள் தாங்க கேட்கும், பெரியவங்களை திருத்த முடியாது. அதெல்லாம் 50ல வளையாதுங்க, இது 5ல வளையும். அதனால இந்த குழந்தைகளுக்கு நம்மள கட்டாயம் சொல்ல முடியுங்க. நல்லது சொன்னா நல்லது கேட்கிற நல்ல குழந்தைகள் இன்னைக்கும் நாட்டுல இருக்கதான் செய்யறாங்க. அதை தாண்டி அவனுடைய தனி மனித சுதந்திரம் என்பது அந்த இளமை காலத்துல கட்டாயம் இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவது என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது, இருக்கும். இதிலிருந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் கல்வியும் ஒரு சீர்திருத்தத்திற்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு அவசியம். அது போக நீதிமன்றங்களும் சட்டங்களும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அதுதான் நம்ம ஸ்ரீனிவாசன் சார், நீங்க சொல்லுங்க. இதற்கெல்லாம் தாண்டி இதை குற்றமாக புரிய வேண்டும் என்ற ஒரு மனநிலை எப்போ ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம குழந்தைகள் குறிப்பா பாத்தீங்கன்னா ஏன் அவர்களே தொடர்ந்து வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் நீங்க நினைக்கிறீங்க? இதுல நீங்க சமீபத்தில் நடந்த இந்த பாலியல் வன்முறையில சிறார் பாலியல் வன்முறைன்ற விஷயத்தை எடுத்தீங்கன்னா அது பெரும்பாலானவர் குற்றம் செஞ்சவங்க அவங்க செஞ்சது தவறு.
ஆனா அந்த மது அருந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எல்லாமே நீங்க 99% பாத்தீங்கன்னா போதையில இருந்து, அதுக்காக போதையில இருந்தா செய்யணும் அவசியம் கிடையாது. இதற்கு மூல காரணம் அந்த மதுன்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சிறார் வன்முறை, சிறார் பாலியல் வன்முறைக்கு இந்த மது போதை அல்லது மது அருந்தியவர் தான் ஒரு காரணம்ன்ற விஷயமும் இதுல ஒரு பிரதான. அதாவது குழந்தைகள் மீது கூட ஏன் வன்முறை நிகழ்த்த முடிகிறதுனா பெரும்பாலும் அவர்கள் வந்து மதுவுக்கு அடிமையாக புத்தி தடுமாறிய மது போதையில வந்து ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி குற்றம் செய்யவர்கள் வந்து நான் ஒரு மன நோயாளியை தான் கருதுறேன். அதாவது பாலியல் வன்முறையோ இல்ல சிறார் பாலியல் அது ஒரு மன நோயாளி. அதாவது வந்து அவங்க வந்து ஒரு மன நோயாளி, மனநோய் என்று எடுத்து சமூகத்திற்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினருக்கு அந்த மனநோய் இருக்கிறது. அதை வந்து மாற்ற வேண்டிய அல்லது வேறு பாதைக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ஒரே விஷயம் என்னன்னா, நான் திரும்ப வலியுறுத்துறது என்னன்னா, அதாவது இன்னைக்கு நான் மாரல் சயின்ஸ் போதிக்கப்படல, அது நீங்க எப்படி நடத்த மாரல் சயின்ஸ் போதிக்கப்படல, நல்லொழுக்க கல்வி புத்தகத்துல கிடையாது. நான் திரும்பவும் சொல்வேன், நம்முடைய பண்பாடு கலாச்சார விஷயங்கள் குழந்தைகளுக்கு போதிக்கப்படவில்லை. எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், ஆண் பெண் இரண்டு பண்பாடு கலாச்சாரம்ன்றத ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம். ரெண்டு பேருக்கு போதிக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தா இது போன்ற தவறுகள் நடக்காது. செல்போனை கொடுங்க, ஆனா இந்த மாதிரி வசதி வாய்ந்த ஆண்ட்ராய்டு செல்போனை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது மூலம் தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. சிபி சார், நீங்க உங்களுடைய இறுதி கருத்தை சொல்லணும். ஆண்ட்ராய்டு போனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எதை கொடுத்தீங்கன்னாலும் இன்னைக்கு பசங்க குற்றம் செய்யக்கூடிய ஒரு மனநிலையில இருந்தா செய்யதான் போறாங்க. குழந்தைகளுக்கு மொபைல் போனை கொடுக்கலாமா கூடாதா, அப்படி கொடுத்தா எந்த அடிப்படையில நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் சொல்லுங்க. இல்ல, குழந்தைங்களுக்கு வந்து அதை தாராளமா கொடுக்கலாம். ஆனா அவங்ககிட்ட கொடுக்கும் போதே நீங்க வந்து இதெல்லாம் நீ பண்ணலாம்பா, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இனிஷியலா நம்ம அப்படியே கேட்டுருவாங்க பாருங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க நீ வந்து +2ல இவ்வளவு மார்க் எடுத்தா என்ன வேணும்னு கேட்டா முதல்ல பைக் கேட்பாங்க. இப்ப எல்லாம் 10வது முடிச்ச உடனே மொபைல் போன் வாங்கி தெரியா முதல் மார்க் எடுக்கிறேன்னு கேக்குறாங்க. நீங்க அதனால அதை மனசுல வச்சு உங்களுடைய அறிவுரையை சொல்லுங்க. அப்பாவும் அம்மாவும் வந்து நீ வந்து முன்னேறலாம் வந்து 400 மார்க் எடுத்தா போதுன்னாங்க, இப்ப 490 எடுக்கணும்ன்றாங்கல்ல. சோ அதனால வந்து அதுல வந்து சமூகத்தோட பொறுப்புங்கிறது அதிகமா இருக்கு. நீங்க அவன் வந்து தனியாலாம் அவனை நீங்க வந்து பார்க்க முடியாது. சோ அவனுக்கு ஸ்கூல்ல இருக்கிற பிரச்சனை, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவன் எப்படி இருக்கு, சோ இதெல்லாத்தையும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து கண்டிப்பா பேச முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும். நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நிகிலிஸ்ட் ஸ்டேட்ல போய் நின்று நீங்க வந்து அதை பண்ணவே முடியாது. சோ நம்பிக்கையோட வந்து அணுகணும் அப்படின்றதான் பாயிண்ட். நிச்சயமா, அதாவது நீங்க வந்து பெற்றோர்கள் அளவுல இந்த அறிவுரையை கூறியிருக்கீங்க. நம்முடைய குழந்தைகள் வந்து ஒரு குற்ற நிகழ்வுக்கு ஆளாகி விடக்கூடாது அல்லது ஒரு குற்றச் செயலை செய்துவிடக்கூடாது அப்படின்ற எச்சரிக்கை உணர்வோடு இந்த பிரச்சனையை பெற்றோர்கள் அணுக வேண்டும். அதே சமயத்துல சமூகம் என்ற ஒரு தளம் இருக்கிறது, நீதித்துறை, காவல்துறை என்றெல்லாம் வெவ்வேறு தளங்கள் இருக்கின்றன. எல்லா தளங்களிலும் இந்த பிரச்சனையை பார்த்து தீவிரமாக ஒரு ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டிய தருணமாக தான் இதை நாம் பார்க்க வேண்டும். இல்லைன்னா தொடர்ந்து வந்து நம்முடைய எதிர்கால சந்ததியினர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை எத்தனை கோணம் எத்தனை பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகள் இணைந்து வழங்கியோர்